வள்ளுவர் குல ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பயிற்சி எந்த தினத்தில் ஏற்படுது, எந்த தேதியில் ஏற்படுது என்ற ஜோதிட தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றிய ஒரு சில தகவலை தெரிஞ்சுக்கலாம். சூரிய தேவனுக்கும் சாயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த சனி பகவான். பிறப்பின் அடிப்படையிலேயே அவருடைய கால் சற்று ஊனமாக பிறந்ததன் காரணமாக ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு இடம்பெயர அதிக காலங்கள் எடுத்துக்கொள்கின்றார். அதாவது ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு பயிற்சியாக 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றார். நவகிரகங்களில் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு இடம்பெயர அதிக நாட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் மட்டும்தான். இந்த சனி பகவானிற்கு மாந்தா தேவி அப்படிங்கிற மனைவி உண்டு. இந்த மாந்தா தேவிக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் மகனாக பிறந்தவர் தான் மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகை அப்படிங்கிற கிரகம். இந்த சனி பகவானின் குறியீடு அடற்கருமை. இந்த அடற்கருமையானது இந்த பூலோகத்தில் பாதாள உலகை குறிக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சனி பகவானானது காற்றை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறார். அதுவே நமது உடல் நிலையில உள்ளுறுப்பு நிலையில நரம்பு மண்டலத்தின் ஆக்கிரமிப்பு பகுதியாக சனி பகவான் விலகுகிறார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நமது உடல் நிலையில வெளிப்புற உறுப்பான தொடை, பாதம், கணுங்கால் ஆகிய பகுதிகளை ஆட்கொண்டு இந்த சனி பகவான் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த சனி பகவானானது 12 ராசி நிலையில லக்கணத்தில் அமைந்து காணப்படும் போது அந்த ஜாதகருக்கு மிகுந்த மன வலிமை கொண்ட நபராக காணப்படுவார் அப்படின்னு ஜோதிட மரபின் விதிகள் கூறுகின்றன. மேலும் அந்த ஜாதகர் திடமான உடல் அமைப்பை கொண்டவராக விளங்குவார். மேலும் அந்த ஜாதகர் தீர்க்க ஆயுளை பெற்று விளங்குவதாக ஜோதிட மரபின் விதிகள் கூறுகின்றன. அதுவே ஒரு ஜாதகருக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அமைப்பெறும் போது அந்த நபர் நல்ல பெயரும் புகழும் பெற்றக்கூடிய நபராக காணப்படுவார். அந்த நபரிடத்துல அதிகமான பணப்புழக்கம் அந்த நபரிடத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவருக்கு அரசியல் நிலையில் நல்ல பெயரோடு பெற்று காணப்படக்கூடிய நபராக விளங்குவார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்து காணப்படும் போது அந்த ஜாதகருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற நபராக அந்த ஜாதகர் காணப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அந்த ஜாதகருக்கு மிக அதீத மனவலிமை பெற்ற நபராக காணப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவருக்கு தனலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி யோகம் பெற்ற நபராக காணப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த சனி பகவானின் பயிற்சியானது இந்த 2025ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி பகவானின் பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பகவானிற்கு உகர்ந்த கிழமையான சனிக்கிழமையில இந்த சனி பகவானின் பயிற்சி ஏற்பட போகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவானின் குறியீடான அடற்கருமை, இந்த அடற்கருமைக்கு ஏற்றாற் போல இந்த சனி பகவானின் பயிற்சி இரவல ஏற்பட போகிறது. அப்ப இந்த 2025ஆம் ஆண்டின் சனி பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சனி பகவானின் பயிற்சியானது இந்த 2025ஆம் ஆண்டில் எப்பொழுது ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று, தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்று இரவு 9:44 அளவில் சனி பகவான் விருச்சக லக்கணம் அமைப்பெறக்கூடிய லக்கணம் தருவாயில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று இரவு 9:44 அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசியில் அமர்ந்து 12 ராசிநாதர்களுக்கு அபார பலனை அள்ளித்தர காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி நேயர்களே, இதுபோல நீங்கள் ஜோதிட தகவல்களை பெற விரும்பினால் நமது வள்ளுவர் குல ஜோதிடம் என்ற சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.